ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஷக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ரிசல்ட்டை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வளவலான்னு பேசி உங்களுக்கு டென்ஷன் பண்ண விரும்பலை. நீங்களே டென்ஷனில் இருப்பீங்க ரிசல்ட் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணி tnresults.nic.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே காமிக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதை டைப் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 3 வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 3 வெப்சைட்லேயுமே போய் உங்களோட ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் வீடியோ சொல்ல போகிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து வெப்சைட்டை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டுன்னு காமிப்பாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததும் சரி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன்ல, ஸோ இதே மாதிரி தான். ஓகே, இப்போது எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்எல்சி லிங்கை வந்து கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சும்மா டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். உங்கள் கால் டிக்கெட்டில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்டர் பண்ணது கரெக்டாக தானே அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எகைன் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, டைப் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா? ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களோட ரிசல்ட்டை வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பாஸ் ஆவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் வேணால் ட்ரை பண்ணிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.